உன்கிட்ட வேலை பார்க்குற ஆளுங்களும் உன்ன மாதிரியே தான் இருக்காங்க. ச்சே, இது உன் கெஸ்ட் ஹவுஸ்னு தெரிஞ்சிருந்தா நாங்க இங்க வந்திருக்கவே மாட்டோம். ஒரு நிமிஷம் மேடம், நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அங்க ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா சொல்லுங்க. என்ன நடந்துச்சு? என்ன எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிற? பேரு தான் கெஸ்ட் ஹவுஸ். ஒரு மூணாந்தர லாட்ஜில் நடக்கிற எல்லா கன்றாவியும் ச்சே இங்கேயும் நடக்குது. உன்ன மாதிரி பொறுக்கி கிட்ட பணம் இருந்தா பொறுக்கித்தனம் பண்றதுக்காக ஊருக்கு ஒதுக்கு போறமா இந்த மாதிரி ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கட்டி உன்ன மாதிரி ஆளுங்க கிட்ட பேசுறதே பாவம். என்னன்னா டிஸ்டர்ப்டா இருக்க? எனி ப்ராப்ளம்? நதிங், இட் வாஸ் a wrong call. ஓ இந்தா. ஓ thank you. குட் நைட்னா. குட் நைட். ஹலோ மிஸ்டர் மனோ. எஸ் ஸ்பீக்கிங். ஹாய், நான் சுரேஷ் பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். அப்புறம் மெடிக்கல் கேம்ப்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஃபைன் சார். நீங்கள் எல்லாரும் தான் குறை. இன்னொரு குறையும் இருக்கு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார்? அங்கே நம்ம கெஸ்ட் ஹவுஸில் இருக்கிற டாக்டர்ஸ்லாம் ஏதோ அன்கம்ஃபர்டபுளாக இருக்காங்க போல இருக்கு. அவங்க ரொம்ப பிடிச்சிருக்குதா சொன்னாங்களே சார்? இல்லை இல்லை, சரி அது அப்புறம் பார்த்துக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அங்கே பக்கத்தில் என் ஃப்ரெண்டு சேதுவோட கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று இருக்கு. டாக்டர்ஸ் எல்லாம் நாளைக்கு காலையில் அங்கே ஷிஃப்ட் பண்ணிடுவோம். நான் சேதுக்கிட்ட பேசிட்டு அப்புறம் உங்ககிட்ட கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே சார். என்ன ப்ராப்ளம் சொல்லுங்கள், முடிஞ்சால் நான் சரி பண்ணி வைக்கிறேன். என்ன நடந்திருக்கும்? முதலாளி இல்லைன்னா வாட்ச்மேன்ஸ் எல்லாம் மிஸ்யூஸ் பண்ணுவாங்கல்ல, அப்படி ஏதோ நடந்திருக்கும் போல இருக்கு. நான் இங்கேருந்து கெஸ்ட் ஹவுஸ்க்கு ஃபோன் அடித்தேன் முனுசாமி கிட்ட பேசலான்னு. ஆனால் அந்த லேடி டாக்டர் தான் எடுத்தாங்க. கெஸ்ட் ஹவுஸ் ஓனர் பேசுகிறேன்னு சொன்ன உடனே அவங்க பாட்டுக்கு ரொம்ப டென்ஷனாக பேசிட்டாங்க. சரி சார், நான் அவங்ககிட்ட பேசி பார்க்குறேன். நோ மனோ, இப்போ அவங்ககிட்ட எதுவும் பேச வேண்டாம். அவங்கள பேசி கன்வின்ஸ் பண்ணவும் முடியாது. எப்போது அவங்கள நேரில் பார்க்குற சந்தர்ப்பம் கிடைச்சா பேசி கன்வின்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மெடிக்கல் கேம்ப் மட்டும் நல்லபடியாக நடந்தால் போதும். எதுக்கும் நீங்கள் காலையில் ஷிஃப்டிங் மட்டும் கொஞ்சம் ஸ்மூத்தாக பண்ணி கொடுத்துருங்க. ஓகே? ஓகே சார், தேங்க்ஸ். யா. சார். யோ போய, எல்லாம் ஒன்றால் வந்த பிரச்சனை தானே. எங்க லைஃப் டைம்ல இந்த மாதிரி ஒரு மோசமான இன்சிடென்ட் நடந்ததே இல்ல. எனக்கு இன்னொரு டவுட்டாக இருக்கு மேடம். இது ரொம்ப டீசெண்டான இடம். அது மட்டும் இல்லை, சுரேஷ் ரொம்ப நல்ல மனுஷன். அந்த ஆள் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் சார். ஒரு பப்ளிக் பிளேஸ்ல ஒரு பொண்ணோட புடவையை பிடிச்சி இழுக்கிறாரு. அந்த ஆள் போய் நல்ல வரணும் சர்டிபிகேட் கொடுத்துட்டு இருக்கீங்களே. மேடம், நீங்கள் ரொம்ப எமோஷனலாக இருக்கீங்க. இப்போ எது சொன்னாலும் எடுபடாது. இந்த இடத்துல அந்த மாதிரி தப்பு நடக்கவே தானே சார். அவங்க எங்களையும் தப்பா நினைச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த கெஸ்ட் ஹவுஸ்ல நாங்க எப்படி தங்க முடியும்? இல்ல இந்த கெஸ்ட் ஹவுஸ் ஓனர் தான் நல்ல வரணும் எப்படி நம்ப முடியும்? ஏன் சார், இவ்ளோ பெரிய இடத்த ஃப்ரீயா கொடுக்கும் போதே அதுல ஏதோ உள்நோக்கம் இருக்குன்னு தெரியுதே. சரி விடுங்க, வாங்க கிளம்பலாம். இப்ப போற கெஸ்ட் ஹவுஸ் அது டீசென்ட்டா இருக்கும்ல, எந்த ப்ராப்ளமும் இருக்காதே. கண்டிப்பா இருக்காது மேடம், என்ன நீங்க நம்பலாம். யமுனா கிளம்பலாம், வா வா. முருகராஜ், உங்களை விட்டு வந்துடுறேன். சரிங்க சார். சார். யோ அறிவில உனக்கு இங்க ஏதோ தப்பு நடக்குது, அதுக்கு நீ தொட போற. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். நீ பேசாத, மோடோட்ட நான் பேசிக்கிறேன். என்ன பிரச்சனை சார்? யோ ஒன்றும் தெரியாம கேட்காதே, எல்லா பிரச்சனையும் ஒன்னால தான். போயா முத, இந்த ஏரியா பக்கமே வராத. இந்த டேப்லெட்டை காலையில ஒன்று நைட்டு ஒன்று சாப்பிட்டதுக்கு அப்புறம் போட்டுட்டு வாங்க. ஃபீவர் சரியாயிடும். சரிம்மா. உட்காருங்கம்மா. என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. அடிக்கடி மயக்கமா வருது. டயர்டா இருக்கா? என்ன வயசாது உங்களுக்கு? 63 வயசு. 63. பல்ஸ் எல்லாம் நார்மலா தான் இருக்கு. ஜெனரல் வீக்னஸா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல காய்கறிகள்,
பழங்கள் எல்லாம் சாப்பிடணும். கரெக்டான டயத்துக்கு சாப்பாடு சாப்பிடணும். இப்போ ஜெனரல் விட்டமின் டேப்லெட் தரேன். இந்த டேப்லெட்டை காலையில ஒன்று நைட்டு ஒன்று தொடர்ந்து சாப்பிட்டு வரணும். எல்லாம் சரியாயிடும். இந்தாங்க. மூச்சு நல்லா இழுத்து விடுங்க. என்ன பெரியவரே, சளி இவ்வளோ அதிகமாக இருக்கு, ஏன் இவ்வளோ நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கல? அது ஒன்றும் இல்லைங்க, மழையிலேயே பழகின உடம்பு சுடுதண்ணியில் தைலம் போட்டு குடிச்சா சரியாயிருங்க. நோனோ, இது இப்படியே விட்டா டிபியில் கொண்டு போய் விட்டுரும். சரி, நான் ஒரு சிரப் தரேன், இதை டெய்லி 3 வேளை சாப்பிடுங்க. சரிங்க. அப்புறம் நாளை காலையில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வந்துருங்க. சரியா? சரிங்க. போங்க. என்ன பிரச்சனை? யமுனா. ஆ. கல்பனா எங்க? ரொம்ப நேரமா காணோம். காணுமா? இங்கதான் எங்கேயாவது இருப்பா. சரி, என்ன வயசாகுதுமா குழந்தைக்கு? 3 வயசு ஆகுதுமா. 3 வயசா? வேற ஒண்ணும் இல்ல, சளிதான் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மருந்த தண்ணியில கலக்கி கொடுங்க. 3 வயசுன்றதால மெடிசன் எதுவும் தேவையில்லை, இது மட்டும் கொடுத்தா போதும். இது காலையில் ஒன்று நைட்டு ஒன்று சாப்பிடுங்க. சரிங்க ஐயா. ஓகே, வாங்க. என்ன ப்ராப்ளம்? காய்ச்சலா இருக்குமா? சரியாயிடும். நல்லா தேய்ச்சி. சரிங்க டாக்டர். ஒரு நிமிஷம் இருங்க. ஃபீவர் ஒன்றும் அதிகமா இல்ல. இந்த டேப்லெட்டை சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒன்று கொடுங்க. 2 வேளை கொடுத்தா சரியாயிடும். யமுனா, கல்பனா எங்கேயும் காணோம். இருங்க வர. நீங்களாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரவி எங்க போயிருப்பா? நான் தரப்ப எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன். சார், கல்பனா எங்கேயா பார்த்தீங்களா? இப்போ தான் கெஸ்ட் ஹவுஸில் ட்ராப் பண்ணிட்டு வரேன். கெஸ்ட் ஹவுஸில் தனியாவா? ஏன் என்கிட்ட சொல்ல? தலைவலின்னு சொன்னாங்க. கெஸ்ட் ஹவுஸில் டேப்லெட் இருக்குது, சாப்பிட்டா சரியாக போயிடும், உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொன்னாங்க. இல்ல சார், கல்பனா தனியா இருக்கிறது ஆபத்து. சாரி டாக்டர். நாங்கள் உடனே கெஸ்ட் ஹவுஸ்க்கு போய் ஆகணும். மிஸ்டர் முரளி, நீங்கள் கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிறீங்களா? நாங்கள் போய் கல்பனாவுக்கு என்னன்னு பார்த்துட்டு நோ வந்தோம். ப்ராப்ளம், நான் பார்த்துக்கிறேன். போலாம். கார் இருக்கா? இருக்கு, வாங்க போகலாம். என்ன ரவி? கல்பனா, 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 கதவை தர கல்பனா. கல்பனா, சமைக்கிறோம் சார். பின்பக்கம் டோர் இருக்கா? இருக்கு சார், வாங்க போய் பார்க்க. சரி, வாங்க போய் பார்க்கலாம். பாரு. இரு. கல்பனா, கதவை தர கல்பனா, 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 கதவை தரமா, கல்பனா. கல்பனா, மேடம், மேடம், கல்பனா, கல்பனா, கதவை தர கல்பனா, 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 கதவை தரமா, கல்பனா, 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 கல்பனா. மேடம், என்னாச்சு சார்? மேடம், கல்பனா, மேடம், கல்பனா, முயற்சி பண்ணி கதவை தர கல்பனா. கல்பனா, மேடம், மேடம், கதவை தர. மேடம், கல்பனா, மேடம், கல்பனா, கல்பனா, கதவை தரமா, கல்பனா, கல்பனா. வாங்க சார். கல்பனா, கதவை தரமா, கல்பனா, கல்பனா, கல்பனா. ஐயோ கல்பனா, என்னாச்சு கல்பனா? வா உட்கார். கல்பனா, என்ன பண்ணுது கல்பனா? ரவி, ரவி கொஞ்சம் சீக்கிரம் வாங்கள. என்னாச்சு? கல்பனா, கல்பனா இரு. கல்பனா, அவளுக்கு பெயின் திரும்ப Oh my வந்துச்சு. God. ஏன் மேடம் இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கும்போது எதுக்கு தனியாக வந்தீங்க? இல்ல, மாத்திரை சாப்பிட்டா சரியாயிடும். யமுனா, இதா, இத புடி.
இப்படி 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 இந்தா. சீக்கிரம் கொடு. Just tolerate for some time. You'll be all right soon. Huh? Take a rest. உனக்கு ஒன்றாகாத. You'll be all right soon. சீக்கிரமா வலி போயிடும். கொஞ்ச நேரம் கண்ணை முடித்தோங்க. வலி சரியா போயிடும். Try to sleep. முட்டாளா நீ? கேக்குறல முட்டாளா நீ? ஓ நிலைமை உனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் கதவை சாத்திட்டு இருந்தியே, உனக்கு ஏதாவது நடந்திருந்தா? என்ன நடந்திருக்கும்? மருந்து மாத்திரன்னு இந்த நரகத்துல இருந்து விடுதலையாகி நிம்மதியா பறந்திருப்பேன். கல்பனா, நீ நிம்மதியா பறந்து போயிருப்ப. எங்க நிலைமைய பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? வாழ்நாள் முழுக்க நாங்க குற்ற உணர்ச்சியோட வாழ வேண்டியிருந்திருக்கோம். உனக்கு எப்படியோ, ஆனா எங்களுக்கு நீ எங்க கண் பார்வையிலேயே இருக்கணும். இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது நடந்தது, உங்க அப்பா ஃபோன் பண்ணி வந்து கூட்டிட்டு போயிடுங்கன்னு சொல்லுவேன். ஐயோ வேண்டாம் ரவி, சாரி. இனிமே நிச்சயமா உங்ககிட்ட சொல்லாம எதுவும் செய்ய மாட்டேன், எங்கேயும் போக மாட்டேன். ப்ளீஸ் ரவி, அப்பாட்ட சொல்லாத ப்ளீஸ். யமுனா. ஓகே, நான் உன்னை நம்புறேன். யமுனா, இவளை கூட்டிட்டு போய் ரெஃப்ரெஷ் பண்ணி கூட்டிட்டு வா. எங்கேயாவது சேஞ்சுக்கு வெளில போயிட்டு வரலாம். சரி. ஓகே வா. போயிட்டு வா. சொல்றா சொல்லடா, சொல்ல போறியா இல்லையா? என்னைய இன்ஸ்பெக்டர் இந்த அடி அடிக்கிறாரு? அது வேற ஒண்ணும் இல்ல, நம்ம ஸ்டேஷனுக்கு புதுசா வந்திருக்கிற இன்ஸ்பெக்டர்ல அதான் அடிப்பாரு, ரோட்ல போற வரவங்க எல்லாம் புடிச்சு மிதிப்பாரு. இவர் புதுசா சார்ஜ் எடுத்துக்கிறது தெரிய வேணாமா? வழக்கமா எல்லா இன்ஸ்பெக்டரும் செய்யறத தான் இவரும் செய்யறாரு. யாரா உன் தலைவன்? கஞ்சாவா கடத்தல எங்க இருந்து சரக்கு வருது? சார், தேனில இருந்து வருது சார். நான் சும்மா சில்லறை வியாபாரி சார். பொய் சொல்லாத. அரசனடியில 2 கடை, திருநகர்ல 4 வீடு, திருப்பரங்குன்றத்துல 5 ஏக்கர்னாலும் இதெல்லாம் சில்லறை வியாபாரம் பண்ணி சம்பாதிச்ச. என்ன கேனையா நினைச்சிட்டியா? டேய், எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். யாரா உன் தலைவன்? சொல்லு. இல்ல உன் உயிர் இருக்கா? சொல்லுடா. சார் சொல்லிடுறேன் சார். வரதராஜ் ஐயா தான் சார் சரி குடுக்குறாரு. இந்த தொழிலை விட்டு ரொம்ப நாள் ஆச்சு சொல்லி பார்த்தாலும் உன் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் கொண்டு போடுவேன்னு சொல்றாரு சார். வேற வழி இல்லை சார், வேற வழி இல்லாம தான் சார் விற்கிறேன். இப்ப சொன்னது அப்படியே கோர்ட்ல வந்து சொல்லுவியா? சொல்லணும். தெரியும் சார், உசுறு போயிடும். எல்லாம் உண்மையை சொல்லிடுறேன் சார், கோர்ட்ல எல்லாம் உண்மையை சொல்லிடுறேன். கான்ஸ்டபிள் சார், இவனுக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்க. எஸ் சார். இந்தாயா குடி. ஐயா வணக்கங்க ஐயா. என்னய்யா உன் பையன் நல்லா படிக்கிறானா? ஏதோ ஐயா புண்ணியத்தில் நல்லா படிக்கிறாங்க ஐயா. பள்ளிக்கூடத்தில் இடம் வாங்கி கொடுக்க வேண்டியதான் என் வேலை, படிக்க வேண்டியது அவன் பொறுப்பு. வரட்டா? சரிங்க ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் தம்பி. புது ஸ்டேஷன், புது அக்யூஸ்ட். கொஞ்சம் வெறப்பா தான் இருப்ப.
ஆனா நான் யாருன்னு நீ தெரிஞ்சுக்க. டேய், ஏன்டா உஷ்ணப்படுறீங்க? அமைதியா இருங்க. தம்பி பாண்டி, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? எனக்கு சண்டை போடுறவனை பிடிக்கும், சண்டையில் செத்து போறவனை பிடிக்கும். ஆனா வேடிக்கை பார்க்குறவனை பிடிக்காது. நீ ஆளு ஒருத்தனை என்கவுண்டர்ல போட்டு தள்ளிட்ட, சந்தோஷம். தம்பி, நமக்குள்ள ஒரு டீலிங் வச்சுக்குவோமே, அதான் உனக்கு நல்லது, எனக்கு நல்லது. ஏன்னா நீயும் வீரன், நானும் வீரன். நீ ஒரு அக்யூஸ்ட், நான் ஒரு இன்ஸ்பெக்டர். தம்பி, நீ ஒரு ஸ்டேஷன்ல தான் இன்ஸ்பெக்டர், நான் பல ஸ்டேஷன்ல அக்யூஸ்ட். உன் துப்பாக்கியில இருந்து ஒரு குண்டு வெளியே போனா கூட நீ கவர்மெண்ட்டுக்கு கணக்கு காமிக்கணும். ஆனா எனக்கு அந்த கட்டுப்பாடெல்லாம் இல்லை. விசாரிச்சேன், கல்யாணமாகி 1.5 வருஷம் தான் ஆகுதாமே. பார்த்துப்பா, அனுசரிச்சு போனா அமோகமா இருப்ப, ஆட்டம் காட்டினா அம்போன்னு ஆயிடுவேன். ஜாக்கிரதையாரு. உனக்கு என்ன ரெட்ட உசுரா இருக்கு? அடிச்சா வலிக்கும்ல, ரத்தம் வரும்ல. இப்போ நினைச்சா என்னால உன்னை பஸ்மமாக்கிட முடியும். ஸ்டேஷனுக்குள்ள வந்து கலவரம் பண்ணான்னு சொல்லி ஒரே வரியில உன் கேஸை முடிச்சிட முடியும். சொல்றத கேளு. உன் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் இதோட நிறுத்திக்க, இல்ல காக்கி சட்டை போட்ட இந்த இன்ஸ்பெக்டர் பாண்டி உனக்கு யமனா வந்து நிப்பான். அறிமுகமாகிய அனுபவமெல்லாம் பொய்முகம் காட்டுதே நெடுங்காலமா. தாய்மைக்கு மேலொரு தெய்வமும் இல்லை, தாமரை பூவுக்கு பனித்துளி பிள்ளை. உயிர் தேசத்தின் மனசாட்சினி, வந்த பாசத்தின் அரசாட்சினி.